அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையால் அவனுடைய மார்க்கத்தை பட்டணத்திலிருந்து பட்டி தொட்டி வரை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் நம்மில் பலர் அறியாத ஹதீஸ் என்கிற இந்த தலைப்பு. இந்த தலைப்பினுடைய தொடர்ச்சியாக தினந்தோறும் நாம் அறியாத செய்தியினை நபிகளாருடைய சொல்லிலிருந்து அவர்களுடைய செயலிலிருந்து அறிந்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினத்தினுடைய தொடர்ச்சியாக 7வது பாகத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய தினத்தினுடைய செய்தியை பார்ப்பதற்கு முன்னால் மனிதர்களுடைய நிலைமை உலகத்திலே எத்தகையது என்பதனை கணக்கீடு செய்துவிட்டு அதை பார்த்துவிட்டு நாம் என்ன செய்வோம், தலைப்பிற்குள்ளாக செல்வோம். பொதுவாகவே மனிதனை பொறுத்த வரையில மனிதன் எந்த குணாதிசம் உடையவனாக இருக்கிறான் என்று சொன்னால், எந்த பண்புடையவனாக உலகத்திலே வாழுகிறான் என்று சொன்னால், மனிதனுக்கு தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தும் கூட, இப்போ உதாரணத்துக்கு என் குடும்பத்துக்கு மாசம் 15,000 ரூபா அல்லது 13,000 ரூபா போதும் அப்படின்ட்டு எனக்கும் தெரியும், என்னுடைய மனைவிக்கு தெரியும், என்னுடைய குடும்பத்தார்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். இது மனுஷனுடைய அந்த வாழ்வாதார பூர்த்தி செய்யப்படுகிறது. இப்ப எனக்கு போதும்னு தெரியுது, எல்லாத்துக்குமே தெரியுது, மனதளவுல ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டாலும் கூட நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அந்த மனசு அப்படியே இருக்காது. மறுபடியும் சரி வச்சிருக்கிறோம், சரி இதுக்கு மேல இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே, இதை விட இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருந்தா நல்லா இருக்குமே. ஏன்னா இல்லாத போது ஒரு மனுஷன் என்ன நினைப்பான்னா, இருக்கணும்னு நினைப்பான். இருந்துச்சுன்னு வைங்க, இதை விட இன்னொன்னு சிறப்பா வேணும்னு நினைப்பான். இதுதான் மனுஷன். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு பணக்கார பட்டியலில் இருக்கிற பில்கேட்ஸ், அம்பானி போன்றவர்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அவங்க எல்லாம் போதும் என்ற மனத்துல வாழ்வாங்களா, அல்லது நம்ம இருக்கிற அந்த பட்டியலை தக்க வைத்துக் கொள்ளணும், தரவரிசை பட்டியலை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்களா? நீங்க பாருங்க, எல்லாருடைய அந்த இதில் தரவரிசை எடுத்து பாருங்க, யாரும் யாரையும் விட்டு கொடுத்துடவே மாட்டான். ஃபர்ஸ்ட் இருக்கிற உலக பணக்கார பட்டியல முதலிடத்துல இருக்கக்கூடிய யாராக இருக்கட்டுமே, யாரை நீங்க எடுத்து பார்த்தாலும் அவன் என்ன செய்வான் தெரியுமா, தன்னை இந்த இடத்திலேயே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஆசைப்படுவான் எல்லாருமே. அப்ப எவ்வளவு தேவைகள் பூர்த்தி அடைந்தும் கூட மனிதன் என்ன செய்கிறான், செல்வம் செல்வம் என்று செல்வத்தை தேடிய வண்ணமே இருக்கிறான். இப்படித்தான் உலகத்துல நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிச்சைக்காரங்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா, அவன் காசு சேர்க்கிறல போட்டி போடுறான். நீ இன்னைக்கு அதிகமா பிச்சை எடுக்கிறியா, நான் இன்னைக்கு அதிகமா பிச்சை எடுக்கிறேன், போட்டி போட்டு பார்ப்போம். நீ இந்த ஏரியாக்கெல்லாம் போனா இந்த ஏரியாக்கெல்லாம் போறேன் என்று அவர்களுக்கு உண்டான மத்தியில பல்வேறு விதமான அந்த பேராசை பிடித்த தன்மைகளை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரிதான் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், பேராசை குணமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதுல யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்திற்கு இடம் இருக்காது. நமக்கு தேவை இருக்கிறது, தேவை இருந்தும் நாம் என்ன செய்கிறோம், மறுபடியும் இன்னும் வேணும் என்று நம்முடைய மனதளவிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், சொல்லிக்கொண்டு அதை நாம் அனுபவித்தும் இருக்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு பழமொழி கூட சொல்வார்கள், பேராசை பெரு நஷ்டம் என்று சொல்வார்கள், அளவிற்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள். அப்படின்னா என்ன, பேராசை பெரு நஷ்டம் ஓகே, அளவிற்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொன்னா அமிர்தத்தை விரும்பாத யாரும் உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு வாய்ந்தது அந்த அமிர்தம். இந்த அமிர்தமும் கூட
ஒரு அளவுக்கு தான் இருக்கணும், ஒரு அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். அளவை தாண்டி போகிற பொழுது அந்த அமிர்தமும் என்ன ஆகிறது, பிடிக்காம சலிச்சு போய் நஞ்சை போன்றாய் விடுகிறது என்று பழமொழி கூட சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மிடத்துல இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தையும், எதுவா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு பொருளா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், நாம் உடுத்தக்கூடிய அந்த உடைகளாக இருக்கட்டும், எல்லா விதத்திலேயும் நாம் என்ன செய்கிறோம், பேராசை கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த பேராசை கொண்டுள்ள அந்த மனதை நாம் எப்படி மாற்றி அமைக்க வேண்டும்? போதும் என்கிற ஒரு மனதளவிலே நாம் வாழ வேண்டும். இது அடிப்படையாக நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். இப்ப என்ன ஹதீஸ நம்ம பலர் அறியல, எந்த ஹதீஸ நம்ம பலர் தெரியல அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு பார்க்கிறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற 1465வது செய்தியாக ஸஹீஹுல் புகாரியில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க, மெம்பர்ல ஏறி பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பயான் பண்றாங்க? செல்வத்தை குறித்து பேசுறாங்க ரசூலுல்லாஹ். செல்வம்னா இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி இருக்க கூடாதுப்பா. உங்ககிட்ட நான் எதை பத்தி அதிகமா பயப்படுறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வாழ்வாதாரம் நிறைய வழங்கப்பட்டு, பொருளாதாரம் நிறைய கொடுக்கப்பட்டு, இதனால நீங்க வழிகேட்டுக்கு போயிருவீங்கன்னு நான் பயப்படுறேன். 2 பேரும் சத்து அடிபட்டு கொலை செஞ்சு, ஒருவருக்கு ஒரு கொலை செஞ்சு, இதுக்கு நான் பயப்படலை. வழிகேட்டிற்கு நீங்க போய்விடுங்கள் என்று பயப்படலை. செல்வம் அதிகமாக வழங்கப்பட்டு, யாருக்கெல்லாம் பொருளாதாரம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் பொருளாதாரம் வாரி வாரி வழங்கப்பட்டு, அவர்கள் இந்த பொருளாதாரத்தின் காரணத்தினாலே மீள்வார்கள். அதைத்தான் நான் பயப்படுகிறேன் என்று அண்ணலம் பெருமகனார் அவர்கள் சொன்னார்கள். இதை சொல்லிட்டு, இது எல்லாரும் ஓரளவு கேள்விப்பட்டிருப்போம். இதை சொல்லிட்டு நபிகளார் அவங்க ஒரு சம்பவத்தையும் நமக்கு என்ன பண்ணுகிறார்கள், அழகான ஒரு அற்புதமான உதாரணங்களை சொல்லுகிறார்கள். யாரு இந்த அளவுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிட மாட்டோம். நம்ம இப்ப பயான் பேசுறோம்னா ஒரு ஹதீஸை சொல்லியோ ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லியோ என்ன பண்ணுவோம், தன்னிலை விளக்கத்தை கொடுப்போம். இப்படி இப்படிலாம் இருக்கிறாங்க, இந்த வசனத்தை சொல்லி அந்த ஹதீஸை சொல்லி உலகத்துல இப்படிலாம் இருக்கிறாங்கப்பான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், உதாரணங்களை நம்மளா கிரியேட் பண்ணி அதுக்கு தகுந்தாறு போல நம்ம பேசுவோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸையே எப்படி அமைக்கிறார்கள், மனிதர்களுடைய உள்ளங்கள்ல போய் அப்படியே உட்கார்ற மாதிரி, நச்சுன்னு அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி, உள்ளக சட்டுன்னு இறங்குற மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அருமையான ஒரு உதாரணத்தை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். என்ன உதாரணம்? அந்த உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு முன்னால, இது ஏன் ரசூலுல்லாஹ் அந்த உதாரணத்தை சொல்றாங்கன்னா, செல்வத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நபித்தோழர் எந்திரிச்சு என்ன பண்றாரு, செல்வங்கிறது நன்மையை தானே கொண்டு வரும். செல்வங்கிறது எதுக்கு நம்ம சேர்க்கிறோம்? செல்வத்தை சேர்த்தோன்னு சொன்னா மாத சம்பளம் வந்துச்சுன்னா கரண்ட் பில்லு கட்டுவோம், வீட்டு வாடகை கட்டுவோம், அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை வாங்குவோம், சாப்பாடுக்கு என்ன வழிங்கிறத பார்ப்போம், குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு கட்டுவோம், இது மாதிரி மருத்துவ செலவு போன்ற பல விதமான செலவுகள் இருக்குது. இந்த செலவுகளை நம்ம அடைக்கிறதுக்காகத்தான் என்ன பண்றோம், நம்ம பொருளாதாரத்தை சேர்க்கிறோம். இந்த பொருளாதாரம் எப்படி ரசூலுல்லாஹ் தீமைங்கிற ஒரு கேட்டகரியில் போகும். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார் அந்த சஹாபி. கேட்டோன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கிறாங்க. அப்போ வஹி செய்தி வரல. இது சார்ந்த வஹி செய்தியை அப்பதான் என்ன ஆகுது, அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாருக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள்லாம் பார்க்கறாங்க, அமைதியா ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகமெல்லாம் அப்படியே வேர்த்து கொட்டுகிறது. அந்த வேர்வையை துடைத்து விட்டு நபிகளார் அவர்கள் இவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதிலளிக்கிற வண்ணம் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன செய்தின்னு கேட்டா, அருமையான ஒரு படிப்பினை நமக்கு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செல்வத்தை பத்தி அவர் கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நன்மை என்பது நன்மையை தான் கொண்டு வரும். நீங்க கேட்டீங்கல்ல, செல்வம் என்பது நன்மையை தானே கொண்டு வரும், தீமையை கொண்டு வராதுன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மையிலே உண்மைதான். செல்வம் என்பது தீமையை கொண்டு வராது, நன்மையை தான் கொண்டு வரும். இதை சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை கிரியேட் பண்றாங்க பாருங்க, அழகா.
நன்மையை தான் கொண்டு வரும். ஆனா செல்வம்ங்கிறது எப்படி நம்மகிட்ட இருக்கணும் தெரியுமா என்று கேட்டால், ஒரு கால்நடை இருக்கிறது, ஒரு மாடோ ஆடோ எந்த ஒரு கால்நடை எடுத்துக்கலாம். அந்த கால்நடை தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்வதற்காக வேண்டி காய்வால் பகுதியில் முளைக்கக்கூடிய அந்த புல்களை அந்த வயல்வெளிக்கு சென்று என்ன செய்கிறது, அசை போடுகிறது, சாப்பிடுகிறது. எப்படி சாப்பிடுகிறது? தன்னுடைய தேவைக்கேற்ப சாப்பிடுகிறது. தன்னுடைய நமக்கு எவ்வளவு பசிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம், சாப்பிட்டுட்டோம்னு சொன்னா நமக்கு நிம்மதியான முறையில இருக்கும். நமக்கு பிடிச்ச சாப்பாடு எவ்வளவு இருந்தாலும் கூட நமக்கு இது பிடிச்சிருக்கிறதுனால நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னா நம்முடைய வயிறு நிரம்புற வரைக்கும் தான் நம்ம சாப்பிடணும். பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால, அதே போல நமக்கு இருக்கிற இந்த உணவு வந்து யாருக்கும் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் போட்டு ஃபுல் கட்டு கட்டுறோம். கடைசியில் செமிக்க முடியாம வயிறு வலி அந்த வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்குமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நபிகளார் சொல்றாங்க பாருங்க, இந்த மாடு என்பது, இந்த கால்நடை என்பது ஒரு வயலுக்கு போகிறது, அந்த புல்களை எல்லாம் சாப்பிடுகிறது. எப்படி சாப்பிடுகிறது? தன்னுடைய தேவைக்கு ஏற்ப எவ்வளவு பசிக்குதோ, வயிற்றுல வந்து எவ்வளவு நம்ம ஏத்தனமோ அவ்வளவு பொருட்களை சாப்பிட்டு விட்டு அப்படியே வீதி பக்கமாக வந்து அந்த வீதியில உட்கார்ந்து சூரியன் எந்த திசையிலே உதிக்குமோ அந்த திசையின் பிரகாரம் உட்கார்ந்து அதுக்கு நேர என்ன பண்ணுது, அந்த மாடு சூரியனை அப்படியே அந்த சூரியன் ஒளியிலேயே உட்கார்ந்து கொண்டு அசை போடுகிறது. நல்லா அப்படியே சாப்பிட்ட பூரா அசை போட்டு செரிமானமாகிறது. அந்த செரிமானத்துல சாணமும் இடுகிறது. இது சாணம் விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும், செமிச்சிட்டா என்ன ஆகும், மறுபடியும் பசி எடுக்கும். மறுபடியும் அந்த மாடு போகிறது, மறுபடியும் தன்னுடைய பசியை ஆத்துகிறது, மறுபடியும் போகிறது, அதே போல அசை போடுகிறது, செரிமானமாக இப்படியே அதனுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. இது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி உங்களுடைய செல்வம் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. போதுங்கிற மனதில் நீங்க எடுத்துக்கொண்டு நீங்க செயலாற்றினால் அது மார்க்கத்துல தவற கிடையாது. நீங்க எப்படி இருக்கிறீங்க தெரியுமா, எப்படி நீங்க இருக்கக்கூடாது தெரியுமா, அதே போல ஒரு மாடு அதே காய்வாளுக்கு செல்கிறது. அந்த காய்வாளுக்கு சென்று புல்களை எல்லாம் சாப்பிடுகிறது. எப்படி சாப்பிடுகிறது? அதுக்கு பசி ஒரு பக்கம் இருக்கும், பசிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். இந்த பசியை போக்கி விட்டு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து விட்டு, புல் நிறைய இருக்குத, நமக்கு இருக்கிற இந்த உணவு யாருக்கு இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வையில அந்த மாடு என்ன பண்ணுதான், எல்லா புள்ளையும் அந்த ஒரு நாள்லயே சகட்டு மணிக்கு காலியாக்கிறது. காலியாக்கனா இப்ப வயிற்றினுடைய கெப்பாசிட்டி என்ன, வயிற்றுல எவ்வளவு நம்ம போட்டோம்னா அது எப்ப செரிமானம் ஆகுன்றது வயிற்றுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. இவ்வளவு போட்டா செரிமானம் ஆகும், அரைக்கும், செரிமானம் ஆயிரும், சிறந்த முறையில் இருக்கும், வயிற்றுக்கு தெரியும், நமக்கே தெரியும். அப்ப தெரிந்து கொண்டு அந்த மாடு என்ன செய்யுது, எல்லாவற்றையும் அடித்து காலியாக்குது. கடைசியில் என்ன ஆகுது, செமிக்க முடியாமல் வயிற்றிலே கோளாறு ஏற்பட்டு மரண தருவாயில இழுத்து கொண்டிருக்கு. செமிக்காம ஒரு மாதிரியா வந்து மூச்சு அடைச்சு போய் அப்படியே கடைசியில மரண தருவாயில இருக்குது. சில மாடு வந்து அதனால இறந்தே போய் விடுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு இன்னொன்னையும் சொல்லுகிறார்கள். எப்படி அந்த மாடு தேவைக்கேற்ப இருந்து விட்டதோ அதே போல உங்களுடைய செல்வங்களை நீங்கள் உங்களிடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல அதை வச்சு ஏழைகளை குணவழிங்க, தான தர்மம் செய்யுங்க, அனாதைப்பட்ட மக்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இந்த மாடு இருக்குத பேராசைப்பட்டு தனக்கு இல்லாத, தனக்கு இருக்கிற ஒன்று தனக்கு மாத்திரம்தான் இருக்க வேண்டும், யாருக்கும் போய்விடக்கூடாது. எல்லோருக்கும் இருக்கிற அந்த உணவாக இருந்தாலும் எனக்கு மாத்திரம் இன்றைக்கே நான் காலியாக்கி விடுவேன் என்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு பாருங்க. இந்த மாதிரி உங்களுடைய செல்வத்தை நீங்க வச்சுக்கிறாரு. இன்னைக்கே சம்பாதிச்சிடணும், எல்லாத்தையும் இன்னைக்கே ஆட்டையை போட்டுறணும், இன்னைக்கே வந்து நம்முடைய அந்த வாழ்க்கையை போயிட்டு துவங்கிடணும், எல்லாம் இருக்க வேண்டியதுதான். ஆனா எல்லாமே ஒரு லிமிட்டோட இருக்கும். லிமிட்டோட இருந்துட்டா பிரச்சனை கிடையாது.
லிமிட்டை தாண்டி நம்ம போகிற பொழுது நாம் இபாதத்து விஷயங்களை, இறைவனுடைய தூதர் காட்டிய வணக்க வழிபாடு விஷயங்களை கருத்தில் கொள்ளாமல் அதிலே இருந்து தவிர்ந்து வந்து இஸ்லாம் என்கிற அந்த வட்டத்திலே என்னென்ன செய்ய சொன்னார்களோ நபிகளார் அவர்கள், அல்லாஹ் என்னென்ன கட்டளைகளை சொல்லி இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னானோ அது மாதிரியான அனைத்து காரியங்களிலிருந்தும் நம்மை நாம் விலக்கி விடுகிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதனால் தான் நபிகள் பெருமனார் அழகாக சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்தை அதிகமா நேசிப்பான், ஒரு இடத்தை அதிகமா வெறுப்பான். எந்த இடம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடை வீதிகளை அதிகமாக நேசிக்க மாட்டான் சொல்றாங்க. இப்ப கடை வீதிகளை ரசூலுல்லா அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அப்படின்னா ஏன் நேசிக்க மாட்டான்? நீங்க நினைச்சு பாருங்க, அப்படியே கொஞ்சம் கருத்துல கொண்டு வந்து பாருங்க. உதாரணத்துக்கு அருமையான ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஜும்மாவுடைய தினத்தை நீங்க எடுத்து பாருங்க. ஜும்மாவுடைய தினத்துல நம்ம இறைவனை மறந்து விட்டு, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விட்டு, ஜும்மாவுல பல பேர் பார்க்கிறோம், பொருளாதாரத்தை சேர்க்கணுங்கிற பேர்ல ரசூலுல்லா சொன்ன அந்த சுன்னத்துக்கு எல்லாம் அடிபட்டு போகுது. யார் முதலாவது வருகிறார்களோ அவர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்ததற்கு சமம் என்று சொன்னார்கள். இரண்டாவது வருபவர் மாடை குர்பானி கொடுத்ததற்கு சமம் என்று சொன்னார்கள். மூன்றாவது ஆடு, நான்காவது கோழி, ஐந்தாவது முட்டை என்று நபிகளார் தரவரிசை பட்டியலை குர்பானிக்கு உண்டான ஒரு அளவுகளை சொன்னார்களே, இதை பெறுவதற்குண்டான சமூகம் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறதா அல்லது அதே ஜும்மாவில் தன்னை பொருளாதாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதா? நீங்க பாத்தீங்கன்னா இக்காமத்து சொல்ல போற அந்த நேரத்துலதான் நிறைய பேர் பள்ளிவாசலுக்குள்ளேயே வருவாங்க. இமாம் மெம்பரிலே ஏறுகிற பொழுதுதான் கடையை ஒருத்தர் சாத்துறார். கடையை சாத்திட்டு அப்பதான் வீட்டுல போய் குளிக்க போறார். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு உலகத்திலே உருவாகி இருக்கிறது என்றால் இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய பேராசை. இந்த மாதிரியான ஒரு பேராசையை நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா மறுமையிலே பெரும் நட்டத்தை அடைவோம் என்பதுல நம்ம யாருக்கும் மாற்று கருத்து இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அல்லாஹ் கூட அழகாக மனுஷனுடைய நிலைமையை பற்றி சொன்னான். 102வது அத்தியாயத்திலே 1 முதல் கடைசி வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அல் ஹாக்கு முத்தகா சுர், மன்னர்களை சந்திக்கும் வரை உங்களை இந்த செல்வம் திசை திருப்பி விட்டது. ஹத்தா ஜுர்துகுமுல் மக்காபிர், கபர்களுக்கு நீங்கள் செல்லும் வரை, உங்களுடைய உயிரை விடும் வரை செல்வம் 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 என்று உங்களுடைய முகத்தை அப்படியே துன்யாவை நோக்கி நீங்கள் திருப்புகிறீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், கல்லா சயஅலமூன், அவ்வாறு இல்லை, நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சும்மா கல்லா சயஅலமூன், மீண்டும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய கடைசியிலே சொல்லுகிறான், நீங்கள் இறைவனுடைய அருட்கொடைகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். இறைவன் நமக்கு செல்வத்தை தந்திருக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு அருள். இந்த அருளிற்கு நாம் இறைவனுக்காக என்ன செய்தோம்? தனக்காக என்று பேராசைப்பட்டு செல்வத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிறோமே, இந்த செல்வத்தை தந்த இறைவனுக்கு நான் என்ன செய்தேன்? யாருக்கு மனம் வந்தது? இன்றைக்கு பல மக்கள் இந்த பேராசையில் அப்படியே அடிபட்டு போகிறார்கள். இன்னைக்கு பல பேர் வழிகட்டுக்கு போறாங்கன்னு சொன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் பொருளாதாரமாக இருக்கிறது. ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, முடியல என்னால, இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்த போறேங்கிற ஒரு சிந்தனை இல்லை, எனக்கு பயங்கரமான கஷ்டமா இருக்குது, பொருளாதார இடிப்பு, இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறேன், எதுவுமே செய்ய முடியல என்று சொல்லி இறைவனை மறந்து விட்டவர்களாக, முற்றிலும் மறந்து விட்டவர்களாக, பெயர் வேணா வச்சிருக்கலாம், அப்துல்லா அர் ரஹ்மான் என்று இறைவனுடைய பெயரை வைத்திருக்கலாம், சஹாபாக்களுடைய பெயரை வைத்திருக்கலாம், ஆமினா, ஆயிஷா, ஹதீஜா என்று அல்லாஹ்வினுடைய தூதரின் மனைவிமார்களுடைய சஹாபாக்களுடைய பெண்மணிகளின் பெயரை வைத்திருக்கலாம். இப்படிப்பட்ட பெண்களும் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? பேராசை என்கிற ஒரு வஞ்சகமான
ஒரு பாதக குழியிலே அவர்களும் இன்றைக்கு தள்ளப்படுகிறார்கள். அவர்களை கணவன்மார்கள் தள்ளுகிறார்கள் பேராசைகளே. நீனு வா, ஜாபுக்கு வா, நீனு வேலைக்கு போ, மாசம் 15,000 ரூபாய் பத்தாது. ஆனா அது உண்மையிலே பத்தக்கூடியதாக இருக்கும், இருந்தும் கூட பேராசை. இப்படி பேராசைப்பட்டு பலவிதமான தீங்குகளை மனித சமுதாயம் அடைந்து கொண்டிருக்கிறது என்பதிலே மாற்று கருத்திற்கு இடமில்லை. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு இந்த மார்க்கத்திலே கிடைத்த அருமையான கடவுள் என்றால், அருமையான இறைவன் என்றால் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகச்சிறந்த ஒரு ரப்பாக இருக்கிறான். அந்த அல்லாஹுவை, அவனுடைய வர்ணனையை, அவனுடைய மார்க்கத்தை எடுத்துரைக்க வந்த அன்னலம் பெருமகனார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான ஒரு பொக்கிஷமாக நமக்கு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பொக்கிஷத்தை பெற்ற நாம் அழகான முறையில் அதை பாதுகாத்து அதை நடைமுறைப்படுத்தி மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை பெறுவோம். வல்ல இறைவன் அதற்குண்டான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தண்டல் புரிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நம்மில் பலர் அறியாத ஹதீசுகளை அறிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி மறுமையிலே வெற்றி பெறுவோமாக என்கிற நல்லதொரு பிரார்த்தனையின் அடிப்படையில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு துஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.